ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு ஆகும். மேலும் இந்நாள் உலக இறையெழுத்தல் செப தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இயேசுவே எம் நல்லாயன். அவர் ஆண் பெண் இரு பாலாரும் தன்னை அன்பு செய்வதை விரும்புகின்றார். இறைவாக்கினர் எசாயா கூறியது போல, இதோ நான் இருக்கின்றேன், அடியேனை அனுப்பும் என்பதே இன்றைய நாளின் கருப்பொருளாக அமைகின்றது. முதல் வாசகத்தில் புறவினர்தான் நற்செய்தியை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவதையும், இரண்டாம் வாசகத்தில் நல்லாயன் மக்களை நிலைவாழ்வுக்கு இட்டு செல்வதையும், நற்செய்தியில் நல்லாயன் தம் மந்தைக்கு நிலைவாழ்வை கொடுப்பதையும் பற்றி அறிகின்றோம். இன்று விசேட விதமாக குருத்துவ மற்றும் துறவர இறையளித்தலுக்காக மன்றாடுவோம். திருச்சபையின் முக்கிய தேவை இயேசுவின் திரு இதயத்திற்கும் ஒத்த புனித கூறுகள் துறவரத்தோர் தூய வாழ்வின் முன்மாதிரியாக வாழவும், இயேசுவின் போதிக்கும் அர்ச்சிக்கும் மற்றும் வழிநடத்தும் பணிகளை தமது வாழ்வில் ஏற்று வாழவும் வரமருள வேண்டுவதோடு, இன்று நாமும் பங்கின் பாதுகாவலராம் கொடி அற்புதராம் தனது நற்செய்தி போதிக்கும் வல்லமையினால் அழியா நாவை கொண்டவராம் புனித அந்தோனியாரின் திருவிழாவை மன மகிழ்வோடு சிறப்பித்து கொண்டாடும் வேளையில் பங்கின் 15 சிறார்கள் தம் வாழ்விலே முதன் முறையாக இயேசு கிறிஸ்துவை தம் ஆன்மாவிலே பெற்றுக்கொள்ளவும்,
தூய ஆவியை உறுதிப்பூசல் வழியாக பெற்றுக்கொள்வதற்கும் தயாராகும் வேளையிலே உயிருள்ள தேவனென்றும் அவர்களுடைய உள்ளத்திலே குடியிருக்க வேண்டுமென்றும் வேண்டி தொடரும் திருப்பலியிலே பக்தியுடன் பங்கேற்போம். அன்பார்ந்த சகோதரங்களே, எங்கள் பாதுகாவலராம் தூய அந்தோனியாரின் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட குழுமியுள்ளோம். அதே வேளையிலே அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு தாய் தன் குழந்தைகளை வரவேற்பது போன்று இன்று திருச்சபை உங்களையும் பெற்றோரையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கை நினைவுபடுத்தி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கு நாள் உங்கள் பிறந்த நாளை விட மிகச் சிறந்த நாள். ஏனென்றால் திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகளானீர்கள். இன்று ஆண்டவர் தூய ஆவியை உங்கள் மேல் பொழியவும் உங்களை தமது குடும்பத்தில் நடைபெறும் விருந்தில் பங்கு பெற்றவும் அழைக்கின்றார். பரலோகத்திலிருந்து வந்த அப்பமாகிய இயேசுவை நீங்கள் உட்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே முதலில் இந்த நல்ல நாளை உங்களுக்கு அளித்த கடவுளுக்கு உங்கள் முழு இதயத்தோடு நன்றி கூறுங்கள். இந்த நாளில் நீங்கள் பெற்றிருக்கும் திருமுழுக்கின் மேன்மையையும் பொறுப்பையும் நன்குணர்ந்து எப்பொழுதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் பரலோக வீட்டுக்கு வந்து சேரும்படி உங்களுக்கு நினைவூட்டி திருச்சபை உங்களை அழைக்கின்றது. எனவே தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் நற்கருணை விருந்தை அருந்தவும் ஆயத்தமாயிருக்கும் உங்களை நானும் திருச்சபையின் பேரால் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, திருச்சபையிடம் நின்று நீங்கள் கேட்பது என்ன? நித்திய மூலம் நீங்கள் பெறுவது என்ன? இயேசு கிறிஸ்துவுடன் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள திவ்ய நற்கருணையையும் ஆவியின் வல்லமையினால் உங்கள் இதயம் தொடமாக்கப்பட்டு ஆவியின் வழியாலை வழிநடத்தப்பட உறுதிப்பூசல் என்னும் அருட்சாதனத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் அவரோடு நித்திய பெரும்பத்தில் பங்கு பெறும்படியாக இறைவனையும் உங்கள் அயலவரையும் முழு உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ்வது உங்கள் கடமை. இதை உணர்ந்திருக்கின்றீர்களா? அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசுவை எங்கள் இதயங்களில் பெற்று மகிழ்வதற்கும் விசுவாசத்தில் நாங்கள் உறுதி பெற ஆவியின் கொடைகளை பெற்று மகிழ்வதற்கும் நாம் பாவ மாசு மறு அற்றவர்களாக இருக்க நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு பெற வேண்டும். இயேசு எங்கள் அன்பர், மீட்பர், இரக்கமுள்ளவர். எங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படி அவரிடம் இருந்து கேட்போம். அன்பின் இனிய இயேசுவே, நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டுமென்று கற்பித்திருக்கின்றீர். ஆனால் நாங்கள் பலமுறை அவ்வாறு செய்யாது விட்டிருக்கிறோம். எம்மை படைத்து காத்து ஆண்டை வழிநடத்தி வரும் கடவுளின் பிள்ளைகளாக நடக்காமல் இருந்திருக்கின்றோம். இயேசுவே, அதற்காக நாங்கள் துக்கப்படுகின்றோம். இயேசுவே, இனிமேல் நாங்கள் நல்லவர்களாக இருக்க உதவி செய்தரலும். இயேசுவே, உமது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் நம் அயலாருக்கு உதவி செய்ய வேண்டுமென்று நீர் எங்களுக்கு காட்டியிருக்கின்றீர். ஆனால் நாங்கள் உமது முன்மாதிரியை பின்பற்றி நடக்கவில்லை. இயேசுவே, எப்படி சபிப்பது என்று நீர் எங்களுக்கு படிப்பித்திருக்கின்றீர். ஆனால் சோம்பனினால் சபிக்காது இருந்திருக்கின்றோம். அன்பின் இனிய இயேசுவே, எம்மை போன்ற சிறுவர்களை நீர் அன்பு செய்வதாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர். ஆனால் நாங்களோ திவ்ய நற்கருணையிலே இருக்கும் உம்மை சந்திக்க வருவதில்லை. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவதையும் இயேசுவை இன்னும் அதிகம் அன்பு செய்வதையும் முன்னிட்டு இயேசு மகிழ்ச்சி அடைகின்றார். இயேசுவை தங்கள் அன்பராக கொண்டுள்ள எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நம்ம தந்தையாய் இறைவனை மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தையை இறைவா, இந்த பிள்ளைகளுடன் அவருடைய பெற்றார், உற்றார், உறவினர், நண்பர்களாகிய நாங்கள் எல்லோரும் உமது திருவிருந்தில் பங்கு பெற இங்கு வந்துள்ளோம். உமது மாபெரும் அன்பை நாங்கள் கண்டறியும் பொருட்டு எங்கள் குறைகளை மன்னித்து இதயங்களை தூய்மைப்படுத்து. எங்கள் குறைகளை மன்னித்து தூய்மைப்படுத்தலும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமாயிரும்
என்றென்றும் எல்லாம் உள்ள இறைவா, விண்ணவரின் மாட்சியில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றேன். அதனால் நல்ல ஆயராய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது பவுலின் முதல் தூதுரை பயணத்தை வெளிப்படுத்துகின்றது. யூதர்கள் பவுலை ஏற்க மறுத்து எதிர்த்து பேசுவதையும் பவுல் தான் யூத இனத்தாட போவதாக வெளிப்படுத்துவதையும் இந்த வாசகம் வெளிப்படுத்துகின்றது. எனவே நாம் அனைவரும் இறை குடும்பமாக பவுலின் செய்திக்கு கவனமுடன் செவிமடுப்போம். தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் களைத்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிப்பிடப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதியெங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்பிற்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் மக்கள் நாம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள் நாம். அவர் மக்கள் நாம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள் நாம்.
மறைசாட்சி நூலிலிருந்து 2ஆம் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. புதிய இஸ்ரேலை பற்றியும் இயேசுவை ஆட்டுக்குட்டியாகவும் இவ்வாசகம் எடுத்துரைக்கிறது. இயேசுவிடமிருந்து மீட்பு வருகிறது என்ற மாபெரும் நிகழ்ச்சியை வெளிப்படுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களுடைய குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுக்களுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இது ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 27 30 முடிய. இறை வார்த்தைகள் 27 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவன் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரங்களே, உயிர்த்த இயேசு எங்களுக்கு தந்த மாபெரும் 2 கொடைகளை நாங்கள் இன்று பெற இருக்கின்றோம். ஒன்று, அவர் தன்னுடைய உடலை கொடுத்தார். இது என்னுடைய உடல், இதை வாங்கி உண்ணுங்கள். இது என்னுடைய இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள்.
இயேசு கொடுத்த மாபெரும் கொடை தேவநற்கருணை. அதைத்தான் நாங்கள் இன்று பிள்ளைகள் பெறுவதை பார்க்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவது கொடை உறுதி புஸ்தகம், பரிசுத்த ஆவியை தருகின்றார் இயேசு. அவர் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் எங்களை தனியே விட்டுவிடவில்லை, அநாதைகளாக விட்டுவிடவில்லை. துணையாளர் ஒருவரை தருவேன் என்று வாக்களித்தார். அந்த வாக்கின்படியே அவர் தன்னுடைய ஆவியானவரை தந்தார். அதைத்தான் நாங்கள் பரிசுத்த ஆவியுடைய வருகையின் மூலம் அறிகின்றோம். அதுவும் இறைவன் தந்த எங்களுக்கு தந்த மாபெரும் கொடை. இந்த ரெண்டு கொடைகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது நாங்கள் எவ்வளோ பெருமதிமிக்கவர்கள், எவ்வளோ சிறந்தவர்கள், கடவுளின் சார்பில் நாங்கள் நல்லவர்கள். அவர் எங்கள் மேல் வைத்த அன்பினால் இரக்கத்தினால் எங்களுக்காக இந்த கொடைகளை தந்திருக்கின்றார். அதை பெரும் பாக்கியத்தை இன்று சில பிள்ளைகள் பெறுகின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிகின்றோம். இன்று தூய ஆவியானவரை பற்றி அறியாதவர் 70% இருக்கின்றார்கள். பேர் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் பரிசுத்த ஆவியை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அறிய வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். அது மாத்திரமல்ல, அரைகுறை அறிவு உடையவர்கள் 25%. அதாவது பரிசுத்த ஆவியை பற்றி அறிந்தவர்கள் 25% தான், மற்றவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். முழுமையான அறிவுடையவர்கள் 5%. கிறிஸ்தவர்களே முழுமையான கிறிஸ்தவர்களாக வாழ்பவர்கள் 5% தான் என்பதை இறைவன் எங்களுக்கு உணர்த்துகின்றார். காலத்தின் தேவை. 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொன்னது, மக்களின் தாகம், புதுப்பித்தல், கூட்டங்கள் தியானங்களை நடத்துதல், அடிப்படைவாத குழுக்களின் கவர்ச்சி, இவை எங்களை பரிசுத்த ஆவியிடமிருந்து புறம்பாக்குகின்றது. ஒரு சின்ன உதாரணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு நாள் கோயிலிலே, திருநாள் அந்தோனியார் கோயிலிலே பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அங்கே பெயிண்ட் அடித்து கொண்டிருந்த பொழுது ஃபாதர் நின்றார் கோயிலுக்குள்ளே. ஒரு பாட்டி வந்து அந்த சுருவத்தை போய் தொட்டாராம், அந்தோனியார் சுருவத்தை. உடனே சுவாமியார் சொன்னார், புதுமை புதுமை என்று கத்தினார். புதுமை அதாவது என்ன புதுமை? அதாவது புதுமை அடித்திருக்கின்றோம், கை வைக்க வேண்டாம். அது அந்த பாட்டிக்கு தெரியவில்லை. புதுமை புதுமை என்றோன்னு ஓடி போய் ஊரெல்லாம் உலகமெல்லாம் கூட்டி வந்து புதுமை நடக்கின்றது அந்தோனியார் கோயிலே என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட விதமாகவும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிந்திருக்கின்றோம். ஏட்டறிவு பட்டறிவு என்று சொல்வார்கள். நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏட்டறிவு பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே படிக்கின்றோம். அதே போல பட்டறிவு. பட்டறிவு என்றால் அனுபவித்து அறிவது. உண்மையாகவே இது என் உணவு, இது என்னுடைய உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்றால் அதை உண்மையிலே நாங்கள் உண்ண வேண்டும். உண்ணுகின்ற பொழுதுதான் அவருடைய உடல் எங்கள் உள்ளத்திலே வந்து எங்களை மாற்றுகின்றது. அதே மாதிரி பட்டறிவு என்று சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியை நாங்கள் பட்டறிய வேண்டும். பெந்தெகோஸ்தே அன்று எல்லா மக்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் ஆவலோடு காத்திருந்த அந்த பரிசுத்த ஆவியுடைய வருகை அன்று நடந்தது. அந்த நிகழ்விலே பலரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அன்று 5000 பேர் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது பரிசுத்த ஆவியானவருடைய கொடை. பரிசுத்த ஆவியானவர் தான் மட்டும் வந்து இறங்குவதில்லை, அவருடைய கொடைகளினாலும் எங்களை நிரப்புகின்றார். அதன் மூலம் நாங்கள் அவருடைய ஆற்றலை பெற்றவர்களாக அவரை பற்றி நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக நாங்கள் திடப்படுகின்றோம். அதனால்தான் புனித பேதுருவும் மற்றவர்களும் போய் பப்ளிக்காக நின்று பேசினார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு அறிக்கையிடுகின்றோம். அவர் கடவுளிடமிருந்து வந்தவர். அவர் எங்களுக்கு தன்னை பற்றி அறிவித்தார், எங்களுக்காக இறந்தார், உயிர்த்தார். அவரை நாங்கள் கண்டோம், அதுக்கு நாங்கள் சான்று பெறுகின்றோம். அவை நீங்களும் அவரை பெற வேண்டும், நீங்களும் அவரை பட்டணி வைக்க வேண்டும்.
அவர் யார் என்பதை உங்கள் வாழ்விலே நீங்கள் உணர வேண்டும். அதான் உண்மையான அறிவு. அந்த அறிவை பிறத்தான் இறைவன் எங்களை அழைக்கின்றார். கண்டது, கேட்டது, தொட்டது, தொடப்பட்டது, இது போன்ற அறிவுகளை நாங்கள் பல விதமாக பெறக்கூடியதாக இருக்கின்றது. அருட்சாதனங்கள் வழியாக எம்மை தொடுகின்றார் இயேசு. உதாரணமாக தேவநற்கருணை, உறுதி பூசல் என்ற அருட்சாதனங்கள் வழியாக இயேசு எங்களை தொடுகின்றார். இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று தன்னுடைய உடலை தருகின்றார். அது எப்படி அவருடைய உடலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? அது அவருடைய அருட்கொடை. அவர் விரும்பி எங்களுக்கு தன்னை தியாகம் செய்தார். நான் தந்தையிடம் போகின்றேன், தந்தையுடைய விருப்பம் நான் உங்களுக்காக இறக்க வேண்டும், சிலுவையில் மறிக்க வேண்டும், அதன் பிறகுதான் நான் என்னை உங்களுக்கு தருவேன் என்று அவ்விதமாக அவர் தன்னை சிலுவை மரணத்திலே ஒப்பு கொடுத்தார், ஆவியாக ஒப்பு கொடுத்தார். அதன் மூலம் அவரை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். பயமின்றி நற்செய்தியை அறிவிக்க, கிறிஸ்துவுக்கு சான்று பெற, கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க இந்த அருட்கொடை எங்களுக்கு உதவி செய்கின்றது. நாங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு காரணம் என்ன? நாங்கள் பயமின்றி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆதி கிறிஸ்தவர்கள் பயமின்றி போதித்தார்கள். அடித்தாலும் நொறுக்கினாலும் வெட்டினாலும் நாங்கள் நற்செய்தியை அறிவிப்போம் என்று ஆதி கிறிஸ்தவர்கள் வேத சாட்சியாக மறித்து நற்செய்தியை அறிவித்தார்கள். கிறிஸ்துவுக்காக சான்று பகிர்ந்தார்கள். அப்படிப்பட்ட சான்று பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அருட்கொடைகளால் நிரப்புகின்றார் எங்களை. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெறுகின்ற பொழுது ஒரு கடவுளுடைய கொடையை பெறுகின்றான். கடவுளுடைய கொடை அவரை நிரப்புகின்றது. ஏன்னா அது கடவுளுடைய இலவசமான கொடை. நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறைவன் எங்களை கொடைகளினால் நிரப்புகின்றார். பரிசுத்த ஆவி கூட்டங்களில் நாங்கள் பார்த்திருப்போம். சிலர் நன்றாக போதிப்பார்கள், சிலர் பாடுவார்கள், சிலர் இறைவாக்குரைப்பார்கள். விதமாக பரிசுத்த ஆவியை பெறுகின்றவர்கள் தாராளமாக இலவசமாக பொது நன்மைக்காக இறைவன் தந்த கொடைகளை பயன்படுத்துகின்றார்கள். தூய்மைப்படுத்துகின்றார். பரிசுத்த ஆவி எங்களை தூய்மைப்படுத்துகின்றார். என்றால் அவர் தூயவர், தூய ஆவி எங்கள் உள்ளத்தில் வந்து எங்களை பாவ மாசு அனைத்திலும் வந்து எங்களை கழுவுகின்றார். எங்களை தூய்மைப்படுத்துகின்ற ஆவியாக அவரை நாங்கள் பார்க்கின்றோம். விடுதலை அளிக்கின்றார். ஒரு பாவி எத்தனையோ வருடம் பாவியாக வாழ்ந்தாலும் அவனை ஒரு நாள் இறைவன் தொட்டு அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கின்றார். அவனுடைய வாழ்விலே விடுதலையை கொடுக்கின்றார். விதமாக விடுதலை அடைந்தவர்கள் நம்மிலே எவ்வளவு பேர் இருக்கின்றோம். எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்க தூண்டுகின்றார். எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, எப்படி ஜெபிப்பது என்று தெரியாது என்று பவுல் சொல்கின்றார். ஆனால் ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே வந்து எப்படி ஜெபிப்பது என்று அவர் சொல்லித் தருகின்றார். இயேசுவை ஆண்டவர் என்று அழைக்க அவர் சொல்லித் தருகின்றார். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு அதன் மேல் நல்ல இதயத்தை அருள்வேன், நீங்கள் மக்களாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தைகளையும் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளை பற்றிய மாபெரும் உண்மையை எடுத்துரைக்கின்றார். அவர் சொன்னதை செய்பவர், வாக்களித்ததை நிறைவேற்றுபவர். மெசியாவை அறிவித்தார், இயேசு துணையாளரை அறிவித்தார். அந்த துணையாளர் தான் எங்களுக்கு தூய ஆவி. கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை, கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று மரியாளே அறிக்கையிட்டார். அதே போல புனித அந்தோனியாருடைய வாழ்வில் நாங்கள் பார்க்கின்றோம். அவர் எப்பொழுதும் கடவுளை நம்பி வாழ்ந்தார். அவர் ஒன்றுக்கும் தயங்கவில்லை. சுப்பீரியர் வந்து அவரை நீ இங்கே போ, இங்கே போக வேண்டாம், இங்கே போதிக்க வேண்டாம்னு சொன்னால் அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தார். விதமாக மற்றவர்களுக்கு கடவுளை பற்றி சொல்லக்கூடிய அளவு அவர்களை மாற்றுகின்றார். கருவுற இயலாதவர் கருவுற்றார். அது மரியாம் இயேசுவை பெற்றெடுத்தாள். எவராலும் கட்டுப்படுத்த முடியாத பேய் விரட்டப்பட்டது. யாராலும் குணப்படுத்த முடியாத பெரும்பாவி குணமடைந்தாள். பிறவைக்குடன் பார்வை பெற்று முடக்குவாதமற்ற நடந்து நடந்தான். இறந்த லாசரஸ் உயிர் பெற்றான். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, எனது ஆவியாலே ஆகும் என்று சக்கரையா இறைவாக்கினர் மூலம் எங்களது பரிசுத்த ஆவியின் கொடைகளை பற்றி இன்னும் ஆழமாக விளக்குகின்றார்கள். இயேசு ஆண்டவரின் ஆவியினால் நிரப்பப்பட்ட தாவீதைப் போல, ஆண்டவரின் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னை மரியாளைப் போல
ஆண்டவருக்காக தம்மை மடையராக்கி கொண்ட பவுலைப் போல நாமும் மாற வேண்டும். நானும் இயேசுவுக்காக ஒரு ஃபூலாக மடையனாக மாற வேண்டும். ஏன்? இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதே எனது பணி. அதற்காக நான் என்னுடைய உயிரையும் கொடுக்க ஆயத்தம், அதற்காக நான் இதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன பவுலைப் போல தூய ஆவியானவரின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் என்றும் பவுல் சொல்லுகின்றார். என்ன செய்வது? ஒலிம்பிக்கிலே ஓடுகின்றவர் எப்பொழுதும் ஃபாஸ்ட் எவ்வளோ வேகமாக ஓடுகிறானோ அவனுக்கு நல்ல பிரைஸ் கிடைக்கும். அவை மன உறுதியோடு ஓடுவோம் என்று புனித பவுல் சொல்லுகின்றார். நம்பிக்கையை தொடக்கி வைத்தவரும் நிறைவு செய்வதற்குமான கிறிஸ்துவில் கண்களை பதிய வைப்போம். இறை பற்றுதல் நீ வரை பயிற்சி பெற்றிருக்கின்றாய். உடலை ஃபிட்டாக வைத்துக்கொள், ஆன்மாவை ஃபிட்டாக வைத்துக்கொள். தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து விடு, புதிதாக ஆக்க வேண்டியதை புதிதாக ஆக்கு என்று நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். எனவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் இந்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெறுகின்ற இந்த தினத்திலே பரிசுத்த ஆவியை பற்றி, இறைவனுடைய உடல் இரத்தத்தை பற்றி நாங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வாசகங்கள் நம்மை உண்மையாக்கின வழியில் நடக்க சொல்லி அதற்கு துணையாக இருப்பவர் தூய ஆவி என்று எடுத்துரைக்கின்றது. யோவான் நற்செய்தியிலே தூய ஆவியானவரை துணையாளர் என்றும் உண்மையை வெளிப்படுத்துபவர் என்றும் கூறுகின்றது. அந்த ஆவியானவர் நம்மை தீமைகளை அறிந்து கொள்ள நமக்கு கற்றுத்தருகின்றார் என்றும் கூறுகின்றது. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற இயேசு தொடங்கிய பயணம் இறுதியில் தந்தையின் கரங்களில் ஆவி ஒப்படைக்கும் வரை அவருக்கு உறுதுணையாக இருந்தது. அதாவது இயேசு ஒரு பயணத்தை தொடங்கினார். தந்தையுடைய கைகளிலே என்னுடைய ஆவியை ஒப்படைப்பேன். அது தொடங்கிய பயணம், சிலுவை பயணம். அது இறுதியிலே அந்த ஆவியை ஒப்படைத்த பின் தான் அது முடிவுறுகின்றது. அதே போல திருமுழுக்கினால் அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் ஒரு பயணத்தை தொடங்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றி அறிவது, அவரை பற்றி அறிவிப்பது, அவரை பற்றி இல்லாதவர்களுக்கெல்லாம் சொல்லுவது, அவரை மற்றவர்களிடம் கொண்டு வருவது, இது போன்ற நற்செய்தி பணிகளில் நாங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் பரிசுத்த ஆவிக்கு சான்று பெறுகின்றோம். தூய ஆவியானவர் எங்களுக்கு வாழ்வு தருகின்றார், எங்களுக்கு உயிர் தருகின்றார். யாருமே இந்த உலகத்திலே இறந்தவர்களாக இருக்கக்கூடாது, எல்லோரும் உயிர் பெற்றவர்களாக துடிப்புடன் வாழ வேண்டும். அதான் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடை. நிலை வாழ்வை அடிப்படையாக கொண்டு வருகின்றார். கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை மாற்றுகின்றார், எங்களுக்கு விடுதலையை தருகின்றார். வாழ்க்கை வளமாக வாழ்வதற்காக கனிகளை தருகின்றார். பரிசுத்த ஆவியின் மூலம் எங்களுக்கு நிறைய கனிகள் தரப்படுகின்றது. அவற்றை நாங்கள் விளைவிக்க வேண்டும். அதன் மூலம் கனிகளை கொடுத்து உலகை பண்படுத்த வேண்டும். இயேசுவோடு நம்மை இணைந்திருக்க செய்கின்றார். பரிசுத்த ஆவி செய்கின்ற முதல் முக்கியமான வேலை எங்களை தந்தையோடு இணைந்திருக்க செய்வது. விதமாக அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோனியார் எவ்வாறு இயேசுவோடு இணைந்திருந்தாரோ, இன்பத்திலும் துன்பத்திலும் அவருக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ, இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவிப்பதிலே ஆவலாயிருந்தார். எப்பொழுதும் இயேசுவை பற்றி போதித்தார். அவருடைய போதனை கேட்க ஆயிரம் கோடி மக்கள் வந்திருந்தார்கள். ஏன்னா அவ்வளவு நல்ல பிரசங்கி. அவர் இறந்த பொழுதும் அவருடைய சடலத்தை திறந்து பார்த்த பொழுது ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த நா அழியாத நாவாக இருந்தது, பகுதியிலே என்றும் இருக்கின்றது. அவருடைய அர்த்தம் என்ன? அவருடைய நா கடவுளை புகழ்ந்தது, கடவுளை போற்றி மகிழ்ந்தது. அதேபோல் எங்களுக்கு இறைவன் நல்ல எல்லா வாழ்க்கையிலே எல்லாத்தையும் தந்திருக்கின்றார். நல்ல நண்பர்களை, நல்ல உறவினர்களை, நல்ல பெற்றோரை எல்லாரையும் தந்து எங்களுக்கு நல்ல வாழ்வு வாழ கற்றுத்தருகின்றார். அவற்றை பெற்று நாங்கள் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியான அவருக்கு நாங்கள் சான்று பெற அழைக்கப்படுகின்றோம். எனவே இன்று முதலாக உறுதி பூசல் நற்கருணை பெறுகின்ற இந்த பிள்ளைகளுக்காக விசேட விதமாக மன்றாடுவோம். ஆமீன். உறுதி பூசல் சடங்கிலே கலந்து கொள்வோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போது உங்கள் திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பித்து உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தப் போகின்றீர்கள். திருமுழுக்கு பெறும்போது உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு உங்கள் ஞானத்தாய் தந்தை உங்கள் பேரால் பதிலளித்தார்கள். இன்று திருச்சபை தாய் உங்களிடம் அதே கேள்விகளைத்தான் கேட்கின்றார். இப்போது நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறபடியால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் நீங்களே வாக்குறுதி கொடுக்க வேண்டும். எனவே உள்ளன்போடும் உறுதியோடும் பதில் சொல்லுங்கள். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றீர்களா? எல்லா விதமான தீமைகளையும் சுயநலமுள்ள செயல்களையும் உங்களிலே
உருவாக்கக்கூடிய பசாசை விட்டுவிடுகின்றீர்களா? கெட்ட நண்பர்களின் சிநேகம், திருடுதல் ஆகியவற்றை விட்டுவிடுகின்றீர்களா? சாதி, மத, மொழி பேதங்களால் மற்றவர்களிடம் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய தீய குணங்களை விட்டுவிடுகின்றீர்களா? அன்பார்ந்த பெற்றோரை, ஞான பெற்றோரை, உங்களிடமும் இந்த ஒப்படைப்பு தரப்படுகின்றது. இந்த பிள்ளைகளை பெற்ற நீங்கள் இன்று உங்களுக்கும் இது பாக்கியம் என்ற நாள். இறைவன் உங்களிடம் குழந்தைகளை ஒப்படைத்து அவரது உண்மையான பிள்ளைகளாக உருவாக்கும் பொறுப்பையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்கள் இந்த குழந்தைகளை ஞானசானம் கொடுக்கவும், புது நன்மை, உறுதிப்பூசு போன்ற அருட்சாதனங்களை பெறவும் நல்ல ஆர்வத்தை காட்ட ஒத்துழைப்பவும். தொடர்ந்தால் நீங்கள் நல்வொழுக்கத்திலும் விசுவாசத்திலும் அவர்களுக்கு மாதிரியாக இருந்து வழிகாட்டவும், நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலையை அமைக்கவும் கொடுக்கவும் ஆர்வத்துடன் ஒத்துழைக்க வேண்டும். எனவே உங்கள் பொறுப்பை உணர்ந்து வெளிப்படுத்தும் பொருட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்களும் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள். அவை எல்லாரும் சேர்ந்து இந்த உறுதிப்படுத்தலை அறிக்கையை செல்லுங்கள். நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எல்லாரும் வானம் பயம் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசிக்கின்றீர்களா? ஆம், விசுவசிக்கின்றோம். அவருடைய ஏகமகனும் கனிபிழந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் பலப்பக்கம் பெற்றிருப்பெருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றீர்களா? ஆம், விசுவசிக்கின்றோம். நற்கருணையின் இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் உடலோடும் இரத்தத்தோடும் தேவ சுபாவத்தோடும் மெய்யாகவே இருக்கின்றார் என்பதை விசுவசிக்கின்றீர்களா? ஆம், விசுவசிக்கின்றோம். அன்று பெந்தெகோஸ்து விழாவின் போது அப்போஸ்தலருக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிர் பெருமான தூய ஆவியை விசுவசிக்கின்றீர்களா? ஆம், விசுவசிக்கின்றோம். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையும் புனிதரின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கின்றீர்களா? ஆம், விசுவசிக்கின்றோம். நீங்கள் கிறிஸ்துவை உங்களது ஆன்ம குருவாகவும் போதகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஆம், ஏற்றுக்கொள்கின்றோம். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை உண்மையான சபை என்பதை ஏற்று அதற்கு உங்களது மரணம் வரையிலும் பிரமாணிக்கமாய் வாழ ஆயத்தமாய் இருக்கின்றீர்களா? ஆம், ஆயத்தமாயிருக்கின்றோம். இதுவே நம் விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். ஆமென். ஆமென். இப்பொழுது நானும் குருக்களும் சேர்ந்து உறுதிப்பூசல் பெறுவதன் மேல் பரிசுத்த ஆவி வந்திறங்குமாறு மன்றாடப் போகின்றோம். நீங்களும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியை வாரும் எங்களுடைய அருளால் நிரப்பும் என்று மௌனத்திலே மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உம்மடியார்களை பாவத்தை நின்று விடுவித்து புது பிறப்பளித்து ஆண்டவரே, துணியாளராய தூய ஆவியை இவர்களுள் அனுப்பியர்களும் ஞானம் உண்மையும் நிறம் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பரமந்தன் கூடியவரே சௌஜயா இரக்கம் நிறைந்த எண்ணாமல் இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களை இப்பொழுது விசுவாசத்தோடு கேட்போமாக. எங்களுடைய அன்னையாம் திரு அவைக்காக மன்றாடுவோம். எங்களுடைய திரு அவையின் பணியாளர்கள் அனைவரும் நெல்லாயின் குரலுக்கு செவிமடுக்கவும் அவரின் பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ளவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கூடிய ஒரு வாழ்விற்கு வழிநடத்தக்கூடிய வரப்பிரசாதங்களை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் அவர்
மன்றாடுவோம். திருச்சபையிலிருந்து விளைச் சென்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் மீண்டும் அவர்கள் எமது நல்லாயனின் ஊடாக எமது திருவை தேடி வர வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயினை பின்பற்ற அழைக்கப்படுவோருக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை உம்மை பின்பற்ற இவ்வுலகில் இருந்து நீர் பலரை தேர்ந்தெடுத்தவர்கள் உமது குரலுக்கு செவி கொடுத்துள்ளனர். அவர்கள் சந்திக்கும் சவால்கள் மேற்கொண்டு எதுவித இடையூறும் நிகழாது உமது அருளினால் இதோ நான் இருக்கின்றேன், அடியனை அனுப்பும் என கூற உமது வரங்களை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பொருளாதாரத்திற்காகவும் தேவநற்கருணை உறுதி பூசல் பெறும் பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுவோம். வாழ்வழிக்கும் ஊற்றே இறைவா, இன்று எமது இலங்கை நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பொருளாதார சிக்கல்கள் கூடிய விரைவில் நல்ல தீர்வுக்கு வரவும் நற்கருணை உறுதி பூசல் பெறும் பிள்ளைகளாகிய நாம் உயிர் உள்ள இறைவனாகிய உம்மை எம் வாழ்வில் எப்போதும் ஏற்று வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனத்தில் இறைவனை மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இன்றைய நாளிலே நாங்கள் புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே அவருடைய பரிந்துரையால் நமக்கு தேவையான அனைத்து நன்மைத்தனங்களையும் பெற்று மகளை நீதாமே கிருபை கூர்ந்தருளும். இன்றைய நாளிலே நல்லாயன் ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே நாங்கள் அனைவரும் உம்முடைய மக்களாக உம்முடைய மந்தையாக நாங்கள் தொடர்ந்தும் வாழவும் வளரவும் கிருபை கூர்ந்தருளும். உறுதி பூசல் மற்றும் நற்கருணை வழியாக நீர் உமது பிள்ளைகளை ஊட்டம் பெற வைக்கின்றேன். தூயாவியின் வரங்களால் அவர்கள் நிரப்பப்படவும் தொடர்ந்தும் தங்களுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்ல ஆவியினுடைய வரங்கள் அவர்கள் மேல் பொழியப்படவும் நற்செய்தி தூதுவர்களாக அவர்கள் தொடர்ந்தும் வாழவும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். நம்முடைய நாட்டிற்காக மன்றாடுகின்றோம். நம்முடைய நாட்டிலே அமைதியும் சமாதானமும் சமத்துவமும் நிலை பெற நீதாமே கிருபை கூர்ந்தருளும். உலகத்திலே போரொழிந்து அமைதியும் சமாதானமும் நிலவ நீதாமே உதவியருளும். உம்மிலே நம்பிக்கை வைத்து இவற்றையெல்லாம் மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீ
சகோதரரை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியினால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்புண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே வானதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை போல் சரைத்து ஒரே குரலாய் முடிவென்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு குளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் புண்ணியத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்த வில்லங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவகையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாஸ், எமது மறைமாவட்ட பாதுகாவலர் புனித லோயலா இஞ்ஞாசியார், எமது பாதுகாவலர் புனித பதவி அந்தோனியார், ஏனைய புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அஞ்சலி
படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்றி பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, எங்கள் இலங்கை நாட்டுக்கு நிரந்தரமான அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பயந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறியில் உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறையின் விருந்து கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோம். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டும் ஆடுகளை நிலையான பசும்பொல் வழியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து இயேசுவின் பாந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித அந்தோனியார் உங்களுக்கு கொடுத்த உன்னதமான கொடை அருட்தந்தை ஜோசப் அடிகள். அவரை இங்கு அனுப்பி அவர் வழியாக நீங்கள் இறைவனுடைய அனுபவத்தை பெற உங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றார். பல நாட்கள் மறைவுரையாற்றி உங்களை இறை பாதையில் சென்றிருக்கின்றார். எனவே அவருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. தலைகளை தாழ்த்தி இறைவனின் ஆசிரியை பெறுவோம். என்னையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள் பெறுவீராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இறக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. உங்களுக்கு நம்பிக்கை கொண்டு அவரோடு வைத்திருந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் உன்னக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.